புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா சிறப்பு பேருந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள வாக்காளர்களின் குரலை பதிவு செய்து வருகிறது. அதன்படி புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள வாக்காளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். அதிகமான நீர்நிலைகளை கொண்ட ஒரு மாவட்டம், அதிகமான தொல்லியல் எச்சங்களை கொண்ட ஒரு மாவட்டம், அதிகமாக ஜல்லிக்கட்டு நடைபெற ஒரு மாவட்டம். இது மட்டுமல்லாம அரசியல் ரீதியாகவும் பல்வேறு முக்கியத்துவம் பெறுது இந்த மாவட்டம். பல்வேறு சமூக சீர்திருத்தங்களும் இந்த மாவட்டத்தில் உருவாயிருக்கு. அப்படிப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டத்தில் 3 முக்கிய முகங்களும் தற்போது 2 முக்கிய முகங்களும் ஒருவர் முன்னாள் அமைச்சராகவும் இருக்கிறார். இந்த மாவட்டத்தோட நிலை தற்போது எப்படி இருக்கிறது? புதுக்கோட்டை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் நடந்த அகழ்வாய்வு பொற்பனை கோடையில் நடந்தது. இப்போ கிடைச்சிருந்த எழுத்து கிராஃபிட்டி அங்கே இருந்தது பார்த்தீங்கன்னா அதனுடைய காலம் 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் போகுது. கிமு, அதாவது கிட்டத்தட்ட 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடி மேலே இருக்கக்கூடிய ஒரு கோட்டமைப்பாக இதுதான் இருக்குது. ஒரு நிர்வாக அமைப்பை ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு சின்னம் அதுதான். அது அந்த இடத்துல ஒரு ஸ்பாட் மியூசியம் வைக்கணும். காவேரி குண்டாருங்க திட்டத்தை கொண்டு வர்றோம்னு சொல்கிறாங்க. இந்த தொடர்ந்து இந்த ஆட்சியாக இருக்கணும் அந்த ஆட்சியாக இருக்கட்டும் 2 ஆட்சியாளர்களும் சொல்கிறாங்க இந்த கொண்டு வர்றோம்னு சொல்கிறாங்க. நிரந்தர தேர்வு முழு தொகையை ஒதுக்கி நீங்கள் செய்யணுங்கிற திட்டம் யார்ட்டையும் இல்லை. சராசரி ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு 5 குடம் தேவை. அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாதத்துக்கு எப்படியும் 1500 ரூபாய்க்கு தண்ணி மட்டும் விலை கொடுத்து வாங்குறாங்க. அதே ஒரு வருஷத்துக்கு பார்த்தா 18,000 ரூபா. விண்வெளிக்கே நம்ம இன்னைக்கு ராக்கெட் விடுறோம். ஆனால் திருச்சியிலேருந்து இங்கே தண்ணி கொண்டு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு இருக்க ஆட்சியாளர்களுக்கு தெரியல. கஜா புயல் என்ன பிரச்சனைனா எல்லா மரங்களும் சாஞ்சு போச்சு. அதுக்கு பின்னாடி திரும்ப மரநடவு செஞ்சு அந்த தென்னையை உருவாக்க முடியலை. என்ன ஆரம்பத்தில் பிரச்சனைனா காண்டாமிரை சிகப்பு குன்னோட தாக்கல் ரொம்ப அதிகமாக இருக்குது. விவசாயிகளால் அதை சரி பண்ணவே முடியலை. புதுக்கோட்டையில் உள்ள கிராமங்கள் முற்றிலுமே நுரையீரல் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குதுன்னா இந்த கல்குவாரிகள்னால தான். சாலைகளில் கார்னருக்கு கார்னர் சாலை பேனர்கள் வைக்கிறாங்க. அதனால இந்த ரோட்ல இந்த ரோடு கிராஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பார்க்க முடிஞ்சது. ஏன் புதுக்கோட்டையில் அந்த கலாச்சாரம் அதிகமா இருக்கு? அப்பையிலேருந்தே புதுக்கோட்டை மாவட்டம் உருவானதுலேருந்து அதுவும் இப்போ ஃபிளக்ஸ் பேனர்கள் வராதுக்கு முன்னாடி செவர் ஓட்டிகள் ஃபுல்லாக எழுதுவாங்க. ஃபிளக்ஸ் பேனர்கள் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா புதுக்கோட்டையில் ஒவ்வொரு காரணமே வைக்கிறாங்க. மக்களுக்கு மிகப்பெரிய இடையூறாக இருக்கு. இரவு நேரங்களில் கடலுக்கு சென்று அவர்கள் தொழில் செய்யும் பொழுது இலங்கையை கடற்படையால் கடலோர காவல்படையால் கைது செய்யப்படுகிறார்கள். எந்த விசாரணையும் இல்லாமல் அவர்களை துன்புறுத்துகிறார்கள். அவர்களை கொண்டையே அடைத்து வைத்து எந்த விதமான முன் ஜாமீனும் பெற முடியாத அளவுக்கு அவங்க மேலே வழக்கு தொடுத்து அதன் சம்பந்தமாக அரசு தலையிட்டு பல மாதங்களாக பல வருஷங்களாக சிறையில் இருக்கிறார்கள். நீண்ட நாட்களாக தஞ்சையும் புதுக்கோட்டையும் இணைக்கிற ரயில்வே திட்டம், ரயில் பாதை திட்டம் கிடப்பில் கிடக்கு. அதே மாதிரி மதுரைக்கு நேரடியாக இங்கேருந்து போக முடியாது, மானாமதுரை போய் போகணும். அதனால் இந்த ரயில் பாதை திட்டங்களை மேம்படுத்துவது அவசியமாக இருக்குது. வெளிநாட்டில் அரபு நாடு முழுக்க போர் சூழல். இங்கேருந்து போன இளைஞர்களுக்கான உயிருக்கான பாதுகாப்பு என்னன்னு கேட்டால் தெரியாது. உண்டு போட்டு இறந்ததுக்கு அப்புறம் தான் எவன் இறந்தானே உங்களுக்கு தெரியும். அப்போ இங்கே அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு அவனுடைய வேலை வாய்ப்புங்கிறது இந்த மாவட்டம் இல்லை, எங்கேயுமே இந்த மாவட்டத்தில் முழுமையாக இல்லை. டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் கோச்சிங் நல்லாவே இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இருக்குது, சோர்ஸ் நிறையாவே இருக்குது. ஆனால் மத்திய அரசால் நடத்தப்படும் போட்டித் தேர்வுகளாகிய யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, சிஏ எக்ஸாம், இதே பேங்கிங் எக்ஸாம்க்கெல்லாம் நாங்கள் படிக்கணும்னா தூத்துக்குடி போகணும், சென்னை போகணும், திருச்சி போகணும், மதுரை போகணும். ஒரு ஜல்லிக்கட்டு நடத்த முடியலங்க சார். ஒரு ஜல்லிக்கட்டு நடத்தினா விழாக்குழு சார்பா ஒரு ஒன்றிய திமுக ஒன்றிய சார் 30 டோக்கன் வேணும்னு சொல்லி அந்த விழாக்குழுவை நிர்பந்திக்கிறாங்க. எப்படி ஜல்லிக்கட்டு நல்லா நடத்த முடியும்? 600 டோக்கன் அடிப்போம் ஒரு மாட்டுக்கு, ஒரு ஊருக்கு. அந்த 600 டோக்கன் அடிக்கிறதுல ஊருக்காரங்க வரி போட்டு நடத்துகிறான். அதில் 30 டோக்கன் ஒன்றிய செயலாளர் மட்டும்னா அப்புறம் எம்எல்ஏக்கு எத்தனை டோக்கன் கேட்பாங்க? அப்புறம் என்ன மாவட்ட செயலாளர்னு போயிட்டே இருக்குது சார். ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு முன்னாள் கவர்மெண்ட்டும் இன்னார் கவர்மெண்ட்டும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு பண்ணுற அநியாயம் அந்த புதுக்கோட்டை மக்களை சீரழித்து கதற விட்றாங்க. வனவிலங்கு குரங்குகள் அட்டகாசம் கொஞ்சம் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்ணீர் விட்டு அழுவாங்க. ஒரு வீட்டை பிரிச்சுக்கிட்டு இறங்கிடுது சார். எங்கள் வீட்டில் இருக்குது சார். எங்கள் வீட்டில் ஒரு 200 அடி தென்னை மரம் இருக்குது. ஒரு இளநீர் கூட நாங்கள் பிடுங்கினதில்லை.
என்னோட கரும்புல ஒரு 3 டன் கரும்பை ஒடிச்சு எடுத்துட்டு போயிருச்சு குரங்கு. எதுவுமே பண்ண முடியல. புதுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் 4 கடை எப்போ வேணாலும் சாராயம் கிடைக்கும். 24 மணி நேரம் கிடைக்கும் சார். அதை யாராலும் திறக்க முடியாது. எந்த காவல்துறைக்கும் தெரியுமா தெரியாதா? எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் சாராயம் வித்துக்கிட்டு தான் இருக்கான். அதை தடுக்க மாட்டான். மாநகராட்சியும் தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க. 15 நாளைக்கு ஒருக்க தண்ணி வருது. ஒரு குடம் 10 ரூபா கொடுத்து வாங்குற சூழ்நிலையில் இருக்கிறோம். சாலை வசதி கிடையாது. அதனால் பேரளவில் மாநகராட்சியாக இருக்குது. நகராட்சிக்கு கூட தகுதியற்ற நிலைமையில் இருக்குது. புதுக்கோட்டை வந்து ஒரு தனி சமஸ்தானமாக இருந்து தனி நாணயத்தை பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு மாவட்டத்தை இன்றைக்கி கூறு போட்டு எங்களுக்குன்னா ஒரு எம்பிங்கிற ஒரு இது புது தொகுதியை உருவாக்குற இந்த காலகட்டத்தில் எங்கள்கிட்ட இருக்க ஒரு எம்பி தொகுதியை வந்து அந்த எம்பி அந்தஸ்தை வந்து பறிச்சுட்டாங்க. பெருங்களூர் கிராமத்திலேருந்து வந்திருக்கிறேன். எங்கள் ஊரில் நூலகமே இல்லாத ஒரு வசதி இருந்தது. சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக அந்த நூலகத்தை வந்து அவருடைய மேம்பாட்டிலிருந்து கட்டப்பட்டு இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. பெருங்களூர் என்னன்னு கேட்டாக்க அங்கே வந்து எழுத்தாளர் அகிலன் பிறந்த ஊர். அது தமிழுக்காக முதலில் ஞானபீட விருது பெற்றவரும் அகிலன் தான். எனவே அந்த நூலகத்திற்கு வந்து அகிலன் பெயரை சூட்ட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக வச்சோம். 100 ஆண்டுகள் பழமையான நிர்வாகத்தை கொண்ட புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்னைக்கு வந்து மக்களோட இருந்து அவங்களோட மனசுல என்ன இருக்கு அப்படின்னு பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். மற்றும் ஒரு மாவட்டத்தில் சந்திப்போம். இது மக்களுடன் புதிய தலைமுறை.